தொடர்ந்து அரசியல் படிப்போம், பேசுவோம், விவாதிப்போம். மறக்காம நம்ம சேனல் நியூஸ் ஃபோக்கஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணி இணைந்திருங்கள். வணக்கம். மீண்டும் இந்த எஸ்ஐஆர் அப்படின்னாவே சர்ச்சை நிறைந்ததாகவும் விவாதத்துக்கு உட்பட்ட ஒரு விஷயமாகவும் அது இருந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்ம பீகாரில் தொடங்கி வெஸ்ட் பெங்காலில் தொடங்கி தமிழ்நாட்டில் பல ஸ்டேட்ஸில் இதோட பிரச்சனையை நம்ம பார்த்துட்டோம். குறிப்பாக இது சார்ந்த விஷயங்கள் பாஜக ஒரு விஷயம் பேசுவாங்க, காங்கிரஸ் ஒன்று பேசுவாங்க, திமுக ஒன்று பேசுவாங்க, பிறகு சுப்ரீம் கோர்ட் இது சார்ந்த வழக்கில் நடக்கும். இந்த மாதிரினா பல டைமென்ஷனில் இந்த எஸ்ஐஆர் விஷயத்தை நம்ம கடந்த ஒரு 6 மாதங்களாக நம்ம விவாதிச்சுட்டு இருக்கோம். தமிழ்நாட்டில் ஏற்கனவே இந்த எஸ்ஐஆர் ஆக்டிவிட்டி மூலமாக ஒரு 97 லட்சம் பேர் நீக்கப்பட்டாங்க அப்படிங்கிறது நம்ம நல்லா தெரிஞ்ச விஷயம். மேற்கொண்டும் அதுலேருந்து ஒரு கோடிக்கும் மேற்பட்டவர்கள், அதாவது 1,70,00,000 பேர் அதுலேருந்து நீக்கப்படுவதற்கான சில சாத்தியக்கூறு இருப்பதாக சில செய்திகள் வெளியாக இருக்குது. அந்த மாதிரியான ஒரு வழக்கு நேற்றைய தினம் சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு வழக்கு வந்துச்சு. அந்த வழக்கில் தேர்தல் ஆணையம் அடுத்து யாரை நீக்க போகிறோன்னு சொல்லி ஒரு லிஸ்ட் வச்சுருந்தாங்க. அந்த லிஸ்ட்டில் இருக்கிற நபர்களை மறைக்கலாம், ஹைட் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி நினச்சிருந்தாங்க. ஆனால் அந்த மாதிரி ஹைட் பண்ணுறதான உரிமை கிடையாது. அந்த நபர்கள் யார் அப்படிங்கிறத பகிரங்கப்படுத்துங்க அப்படின்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட்டு எலெக்ஷன் கமிஷனுக்கு ஒரு அதிரடியான ஒரு உத்தரவு போட்டிருக்காங்க. அதோட பின்னணி என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம நீங்கள் விரிவாக பார்ப்போம். எஸ்ஐஆர் ஒரு 12 ஸ்டேட்டுக்கு நடக்கக்கூடிய இந்த ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷனில் தமிழ்நாடு உட்பட ஒரு 12 ஸ்டேட்டுக்கு நடந்துட்டு இருக்குன்னு நம்ம நல்லா தெரிஞ்ச விஷயம். கிட்டத்தட்ட நவம்பர் மாதம் ஆரம்பிச்ச இந்த எஸ்ஆர் ஆக்டிவிட்டி டிசம்பர் 19 நமக்கான வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட்டது. அந்த வரைவு வாக்காளர் பட்டியலை பார்க்கும் பொழுது கிட்டத்தட்ட 97 லட்சம் பேர், ஏறத்தாழ பார்த்தீங்கன்னா அதை அப்ராக்சிமேட்டாக 1 கோடி பேர்னு சொல்லலாம், அந்த அளவுக்கு நீக்கப்பட்டிருந்தாங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு 66 லட்சம் பேர் நிரந்தரமாக குடிபெயர்ந்தவர்கள் அப்படிங்கிற மாதிரியும், ஒரு 26 லட்சம் பேர் இறந்தவங்க அப்படின்ற மாதிரியும், 3.4 லட்சம் பேர் ஃபேக் ஓட்டர்ஸ், அதாவது வெவ்வேறு இடங்களில் தங்களுடைய வாக்களிக்கிறதான உரிமை விட்டுருந்தாங்க, ஃபேக் ஓட்டர்ஸ் அப்படின்ற மாதிரியான அடையாளம் காணப்பட்டு ஏறத்தாழ ஒரு 97 லட்சம் பேர் நீக்கப்பட்டாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்ச விஷயம். வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடுவதற்கு முன்பு தமிழ்நாட்டில் இருந்த வாக்காளர்களுடைய எண்ணிக்கை எவ்வளோனா 6.41 கோடி பேர் இருந்தாங்க. வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிட்டதுக்கு அப்புறம் 5.41 கோடி பேர் அது மாறி இருக்கு அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். இது ஒரு பக்கம். இப்போ இதில் என்னன்னா, அந்த நீக்கப்பட்ட 97 லட்சம் பேர்ல இருந்து தங்களை மீண்டும் புதுப்பித்துக் கொள்வதற்காக ஃபார்ம் 6 ஃபில்அப் பண்ணி சில பேர் உள்ளே வந்திருக்காங்க. அந்த நம்பர்ஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 13 லட்சத்துலேருந்து 15 லட்சம் வரை இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஏன்னா அது ப்ராசஸ் போய்கிட்டே இருக்குது. எலெக்ஷன் கமிஷன் அந்த காலகட்டத்தை கொஞ்சம் நீட்டிச்சிருக்காங்க. ஸ்பெஷல் கேம்ப்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. அந்த ஸ்பெஷல் கேம்ப்ஸ் மூலமும் நிறைய பேர் அந்த கேம்ப் அட்டன் பண்ணி தங்களை புதுப்பிச்சுட்டே இருக்காங்க அப்படிங்கிறது ஒரு பக்கம். அந்த 97 லட்சம் பேர்லேருந்து மேக்ஸிமம் ஒரு 15 லட்சம் பேர் அதில் உள்ளே வருவாங்க அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. ஏற்கனவே இந்த எஸ்ஐஆர் ஆக்டிவிட்டியில் இந்த பேர் நீக்கப்படுவது சம்பந்தமான விஷயங்களில் சம்பந்தப்பட்ட வாக்காளர்களுடைய அந்த உரிமை மறுக்கப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக திமுக ஒரு ரிட் மனு போட்டிருந்தாங்க அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரிஞ்ச விஷயம். அந்த ரிட் மனு ஆல்ரெடி பெண்டிங்கில் இருக்கும் பொழுது நேற்று தினம் என்னாச்சுன்னா, ஏற்கனவே திமுகவுடைய அமைப்பு செயலாளர் RS பாரதி ஒரு இடையீட்டு மனு ஒன்று போட்டிருக்காரு. அந்த இடையீட்டு மனு என்ன சொல்லுது அப்படின்னா, இப்போ இந்த வரைவு வாக்காளர் பட்டியலில் 5.41 கோடி பேர் இருக்காங்க பார்த்தீங்களா, இதில் சில இடங்களில் எலெக்ஷன் கமிஷன் சில அப்ஜெக்ஷன் இருக்கு அவங்களுக்கு. என்னன்னா, அந்த 5.41 கோடி பேர் வரைவு வாக்காளர் பட்டியல் இடம்பெற்றிருந்தாங்க இருந்தாலும் கூட அதில் சில பேருடைய தகவல்கள் முன்னுக்கு முரணா இருக்கு அப்படின்ற மாதிரி சில தர்க்க ரீதியான முரண்பாடு ஏற்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரியான விஷயத்த எலெக்ஷன் கமிஷன் ஃபைன் பண்றாங்க. அதுல எவ்வளவு பேருக்கு அந்த வித்தியாசம் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 1,70,00,000 பேர் அப்படின்னு சொல்லி தினத்தந்தி பத்திரிகை ரிப்போர்ட் கொடுக்குது. தி ஹிந்து ஆங்கில செய்தித்தாள் 1,16,00,000 பேர் அப்படிங்கிற மாதிரி ரிப்போர்ட் கொடுக்குறாங்க. ஆல்மோஸ்ட் 1 கோடி பேருக்கும் மேற்பட்டவர்களுடைய எண்ணிக்கை தான் அது இருக்கு அப்படிங்கிறது தெரியுது. இவங்கெல்லாம் யாருன்னா வரைவு வாக்காளர் பட்டியலில் இருக்கக்கூடியவங்க. ஆல்ரெடி வெளியில போன 97 லட்சங்கிற தனி, இது வேற. இது வரைவு வாக்காளர் பட்டியலில் இருக்கக்கூடிய 5.41 கோடி பேரில் இருக்கக்கூடிய 1,70,00,000 பேர் அப்படின்ற மாதிரியான ஒரு நம்பர்ஸை எலெக்ஷன் கமிஷன் ஃபைன் பண்ணுறாங்க. அந்த 1,70,00,000 பேருடைய தகவல்கள் முன்னுக்கு பின் முரணா இருக்குது அப்படிங்கிறாங்க. குறிப்பாக என்ன அப்படின்னா, அவங்களுடைய அப்பாவோட பேர் இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த வரைவு வாக்காளர் பட்டியலில் இடம்பெற்றிருக்கக்கூடிய நபர்களுடைய தந்தையோட பேரில் சில மாறுதல்கள் இருக்குது, தெளிவற்ற தன்மை இருக்குது அப்படிங்கிற மாதிரியும், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தந்தைக்கும் அந்த மகனுக்கும் இடைப்பட்ட அந்த வயது வித்தியாசம் பார்த்தீங்கன்னா முன்னுக்கு பின் முரணா இருக்கு. அதாவது அந்த வயது பார்த்தீங்கன்னா சில இடத்துல பார்த்தீங்கன்னா ரொம்ப க்ளோஸ்டாக இருக்கு, ரொம்ப சின்ன வயசாக இருக்கு, சில இடத்துல பார்த்தா ரொம்ப அதிகபட்ச வயசாக இருக்கு அப்படின்ற மாதிரி சில வேரியேஷன் இருக்கு அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னொரு ஒரு பர்டிகுலர் ஒரு முகவரியில் அதிகமான வாக்காளர்கள் ஒரே வீட்டில் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அது நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 6, 7 அப்படின்ற மாதிரியான நம்பரை எலெக்ஷன் கமிஷன் ஃபைன் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு தினத்தந்தியோட ரிப்போர்ட் என்ன சொல்லுது அப்படின்னா, 1,70,12,826 வாக்காளருடைய விவரங்களில் அந்த முரண்பாடுகள் ஏற்பட்டிருக்கு அப்படின்ற விஷயத்த குறிப்பிடுறாங்க. இது ரொம்ப கவனிக்கத்தக்க ஒரு அம்சம். ஏன்னா நம்பர்ஸ் பெருசாக இருக்குது. திமுக தொடுத்த அந்த வழக்கில் என்னன்னா, இவங்க கிட்டத்தட்ட ஒரு 1 கோடிக்கும் மேற்பட்டவருடைய வாக்காளர்களுடைய அந்த தகவல்களில் முரண்பாடு இருக்குன்னு சொல்லி எலெக்ஷன் கமிஷன் கண்டுபிடிக்கிறாங்க. ஓகே, கண்டுபிடிச்சது அந்த அப்ஜெக்ஷன் அவங்களுக்கு நோட்டீஸ் கொடுக்கணும் பார்த்தீங்களா, நோட்டீஸ் கொடுக்கறத அவங்க கண்டுபிடிச்ச யார் யாருக்கெல்லாம் அந்த மிஸ்டேக்ஸ் இருக்குன்னு அவங்க பார்த்தாங்களோ எல்லாருக்குமான நோட்டீஸ் அனுப்பவே கிடையாது. கிட்டத்தட்ட அந்த லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய 32 லட்சத்துக்கு மேற்பட்டவர்களுக்கான நோட்டீஸே எலெக்ஷன் கமிஷன் அச்சடிக்கவே இல்லை அப்படிங்கிறாங்க. ப்ராப்பராக எவ்வளோ தான் கொடுத்துருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா,
அந்த 1,70,00,000 பேர்ல வெறும் 10,00,000 பேருக்கு மட்டும்தான் ப்ராப்பரா நோட்டீஸை கொடுத்துருக்காங்க. பல பேருக்கு நோட்டீஸை அவங்க அச்சடிக்கவே இல்லை. அச்சடிக்காம இது இப்படியே போச்சு அப்படின்னா திடீர்னு இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியேறும்போது இதுல இருந்து சில பேர் நீக்கப்பட்டிருப்பாங்க. சில கோடி பேர் இதில் நீக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ என்னன்னா நீக்கப்பட்ட நபர்கள் யார் யார் அப்படிங்கிற தகவல்களை பொது வெளியில கொடுக்கணும். அது சம்பந்தப்பட்ட அரசியல் கட்சிகளுக்கு கொடுக்கணும். அதே மாதிரி சம்பந்தப்பட்ட மக்களுக்கும் தெரியப்படுத்தணும். அதை பொது வெளிக்கு கொண்டு வாங்க அப்படின்ற ஒரு உத்தரவை வந்து எலெக்ஷன் கமிஷனுக்கு நீங்க பிறப்பிக்கணும் அப்படின்றமான வழக்கை தான் வந்து திமுக தொடுக்கிறாங்க. இந்த திமுக தரப்போட அந்த ஆர்குமெண்ட்ஸை ரொம்ப கிளியரா கபில் சிபல் அவர்கள் சீனியர் கவுன்சில் அவர்கள் ரொம்ப அழகா ஆர்குமெண்ட்ஸை நீதிமன்றத்தில் வைக்கிறார். திமுக வச்சிருக்கக்கூடிய இந்த வாதத்துக்கு கவுண்டர் ஆர்குமெண்ட்டா எலெக்ஷன் கமிஷன் தரப்புல இருந்து தம்ம சேஷாத்ரி நாயுடு அப்படின்ற ஒரு சீனியர் அட்வொகேட், ஒரு சீனியர் கவுன்சில் அவர் ஆஜராகிறாரு. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த மாதிரி முரண்பாடு இருக்கக்கூடிய சில தகவல்களை பொது வெளியில் வைக்கும்போது அது வாக்காளருடைய உரிமையை பாதிக்கும். ஸோ வந்து அது அதன் காரணமாக அதை நாங்கள் வெளியிட மாட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. எந்த பெஞ்சில் நடக்குதுன்னா வழக்கம் போல சாட்சாத் நம்மளுடைய சிஜே ஆஃப் இந்தியா திரு சூரியகாந்த் தலைமையிலான அமர்வில் தான் வந்து இந்த வழக்கு விசாரிக்கப்படுது. ஸோ வந்து தலைமை நீதிபதி அவர்கள் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு அப்படிலாம் வந்து நீங்கள் வந்து சில விஷயங்களை ஹிடனாக மறைச்சு வைக்க முடியாது, பொது வெளியில் வச்சாகணும் அப்படிங்கிறது சொல்லிட்டு ரொம்ப முக்கியமான சில உத்தரவுகளை பிறப்பிக்கிறார். அது என்னன்னா, இது எங்கெங்கெல்லாம் நீங்கள் வந்து வெளிப்படுத்தணும் அப்படின்னா ஊரில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கிராம பஞ்சாயத்து அலுவலகத்தினுடைய வெளியில் ஒட்டி வைக்கணும் இதை அப்படிங்கிற மாதிரியும், அதே மாதிரி இருக்கக்கூடிய தாசில்தார் அலுவலகங்களில் இதை வந்து ஒட்டி வைக்கணும் அப்படிங்கிற மாதிரியும், நகரத்தில் கூட வார்டு அலுவலகங்களில் இதை வந்து ஒட்டி வைக்கணும் அப்படிங்கிற மாதிரியும், பப்ளிக் டொமைன் எங்கெங்கெல்லாம் இருக்கும் அந்த இடங்கள்லாம் வந்து இது வந்து நீங்கள் ஒட்டி வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி சில விஷயத்த சொல்கிறாங்க. ஒட்டி வைக்கிறது மட்டும் இல்லாமல் ரொம்ப முக்கியமான விஷயம், இதற்காக அந்த முரண்பாட்டை நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணியிருக்கீங்க, எதற்காக நீங்கள் வந்து உங்களுக்கு எந்த இடத்துல அந்த மாறுபாடு ஏற்படுது, அதோட காரணம் என்ன அப்படிங்கிறதையும் பக்கத்திலே நீங்கள் மென்ஷன் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நீதிபதி அவர்கள் ஒரு உத்தரவில் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இந்த ஒரு விஷயத்துக்காக கிட்டத்தட்ட 10 நாட்கள் டைம் பீரியட் கொடுத்துருக்காங்க. 10 நாட்களில் சம்மந்தப்பட்ட நபர்கள் அதை பார்த்துட்டு நீங்கள் வந்து நீங்களோ அல்லது உங்கள் சார்பாக வேறு யாராவதோ அந்த முரண்பாடை களைவதற்காக சில ஆவணங்களையோ அது சம்மந்தமான தகவல்களையோ எடுத்துட்டு நீங்கள் போய் அப்ஜெக்ஷன் தெரிவித்து அந்த பிரச்சனை சரி பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு டைம் பீரியட் வந்து ஒரு 10 நாள் டைம் பீரியடை சுப்ரீம் கோர்ட் வந்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். அடுத்தது என்னன்னா, இந்த ஆக்டிவிட்டிஸ் செஞ்சு முடிப்பதற்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் எலெக்ஷன் கமிஷனுக்கு வேணுங்கிற மேன் பவர்ஸ் சப்ளை பண்ணுங்க அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இந்த ஆக்டிவிட்டிஸ் நடக்கும்போது சட்ட ஒழுங்கு பிரச்சனை எதுவும் ஏற்படாத வகையில் டிஜிபி கவனமாக இருக்க சொல்லி ஒரு நோட்டீஸும் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். ஸோ இந்த அளவில் வந்து இந்த சப்ஜெக்ட் நடந்து முடிஞ்சிருக்கு. இப்போ நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, வரை வாக்காளர் பட்டியல் வெளியிட போது ஒரு 97 லட்சம் பேர் நீக்கப்பட்டாங்கிறது நமக்கு நல்லா தெரிஞ்ச விஷயம். அதுவே வந்து ஒரு இழுபறியில் போயிட்டு இருக்கு. அதிலே ஒரு 15 லட்சம் பேர் உள்ள நுழையத்துக்கு காத்திருக்காங்க. ஃபார்ம் 6 ஃபில்அப் பண்ணி உள்ள எங்களோட பேர் தவறாக நீக்கப்பட்டுருச்சு அப்படின்ற மாதிரி பல கட்ட போராட்டத்துக்கு அப்புறம் உள்ள வர தயாராக இருக்காங்க. இது ஒரு பக்கம். நம்மளுடைய வாக்காளருடைய எண்ணிக்கை 6.41 கோடியிலேருந்து 5.41 கோடியே குறைஞ்சிருக்குங்கிறது ஒரு பக்கம். இப்போ இதில் கூடுதலாக இவங்க வந்து நாங்கள் புதுசாக ஒரு முரண்பாடு கண்டுபிடிச்சிருக்கோம், சில சிக்கல் இருக்குது, பேரில் பிரச்சனை இருக்குது, அப்பாவுக்கும் மகனுக்கும் உள்ள வயசில் பிரச்சனை இருக்குது அப்படின்ற மாதிரி சில விஷயம்லாம் கண்டுபிடிச்சி தினத்தந்தியோட ஏற்படுபடி 1,70,12,000 பேருக்கும் மேற்பட்டவர்கள் நீக்கப்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது. ஏன்னா அவ்வளோ பேர் மீது முரண்பாடு இருக்குன்னு இவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த முரண்பாடு இருக்க நபர்களுக்கு ப்ராப்பரான நோட்டீஸும் இவங்க கொடுக்கல, அந்த நோட்டீஸை அச்சடிக்கவும் செய்யலை. அப்போ இவ்வளோ விஷயத்தை வச்சுக்கிட்டு வெளிப்படையாக வந்து இந்த மாதிரி ஒரு ஆக்டிவிட்டி செய்கிறேன், எலெக்ஷன் கமிஷன் வந்து வாக்காளர் பட்டியலை புனிதப்படுத்துகிறோம், நாங்கள் ஒரு தூய்மையான ஆக்டிவிட்டிஸ் ஈடுபட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு தேவையில்லாத ஒரு அதாவது அவசரமாக ஒரு மிகப்பெரிய நெருக்கடியான காலகட்டத்தில் இப்படி ஒரு ஒர்க்கை செஞ்சுட்டு இருக்காங்க. இதில் ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்த விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் சுப்ரீம் கோர்ட்டில் இப்படி ஒரு ரிலீஃபை பெற்றது யார் அப்படின்னா, தமிழ்நாட்டுக்கு முன்னாடி இருந்த ரிலீஃப் பெற்றது யாருன்னா வெஸ்ட் பெங்காலில் இருக்கக்கூடிய மம்தா பானர்ஜி அவர்கள். ஏன்னா அவங்க தான் ஆரம்பத்துலேருந்து இந்த எஃப்ஐஆருக்கு எதிராக பல கட்ட சட்ட போராட்டத்தை நடத்திட்டு இருக்காங்க, மக்கள் போராட்டத்தை நடத்திட்டு இருக்காங்க, ரொம்ப ஆக்டிவாக இருக்காங்க நம்ம பார்க்குறோம். அவங்க இது சார்ந்த ஒரு வழக்கு உச்சநீதிமன்றத்தில் தொடுத்த பொழுது அவங்களுக்கு கிடைத்த அந்த ரிலீஃப் தான் இன்றைக்கி வந்து நமக்கும் நம்ம கேட்டு பெற்றிருக்கோம். ஸோ வெஸ்ட் பெங்காலில் இதே மாதிரியான விஷயத்தில் பப்ளிக் டொமைனுக்கு கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட் ஒரு ஆர்டர் போட்டாங்க. அந்த ஆர்டர் கோட் பண்ணி தான் இப்போ நம்மளும் வந்து இந்த ஒரு ரிலீஃப் வாங்கியிருக்கோங்கிறது கவனிக்கத்தக்க விஷயம். ஓவராலாகவே இந்தியா முழுவதுமே இப்படி ஒரு விஷயத்தை இந்த எஸ்ஐஆர் ஆக்டிவிட்டிக்கு எதிராக, எஸ்ஐஆரில் பல சூழ்ச்சி இருக்குது, பல பிரச்சனைகள் இருக்குது, பல அரசியல் நடவடிக்கை இருக்குது அப்படின்ற ஒரு விமர்சனம் ஒரு பக்கம் நம்ம வச்சாலுமே, அதை பாஜக தவறாக கையாளுது அப்படின்ற ஒரு விமர்சனம் வச்சாலுமே, பட் அதை எதிர்த்து மக்கள் மன்றத்திலும் சரி, பொது அரங்கிலும் சரி, குறிப்பாக நீதிமன்றத்திலும் சரி, சரியாக களமாடக்கூடிய திரிணாமுல் காங்கிரஸ், ரெண்டாவது திமுக மட்டும்தான் இருக்குது. மற்ற யாருமே ஃபீல்டில் இல்லை. தேசிய அளவில் காங்கிரஸில் ஒரு கட்சி இருக்குதா இல்லைன்னே தெரியல, அந்த கட்சி எதுக்கு இருக்குன்னே தெரியல, அந்த அளவுக்கு இந்த விஷயம் ரொம்ப சீரியஸாக போயிட்டுருக்கு. ஸோ அப்படி இருக்கும்பொழுது கரணம் தப்புனா மரணம் அப்படிங்கிற மாதிரி ஜஸ்ட்டு ஏற்கனவே 97 லட்சம் பேர் இப்போ கூடுதலாக 1 கோடிக்கு மேற்பட்டவர்கள் அப்படின்ற மாதிரியான அதிர்ச்சலிக்கூடிய நம்பர்ஸ் நம்ம பார்க்குறோம். ஸோ வந்து எளிமையாக வாக்காளர் பட்டியலில் ஒரு விளிம்பு விட்டு வெளியே தள்ளுறதுக்கான வாய்ப்புகள் இதில் அதிகமான அளவில் இருக்கிறத நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. ஸோ அப்படி இருக்கும்போது திமுக மாதிரி ரொம்ப கவனமாக ரொம்ப அழகாக ஏற்கனவே ஒரு ரிட் மனு போட்டிருந்தாலும் அழகாக டக்குன்னு வந்து ஒரு இன்டர்வென்ஷன் அப்ளிகேஷன் இதில் போட்டு டக்குன்னு உள்ளே என்ட்ராகி இதில் ஒரு விஷயம் இருக்குன்னு சொல்லி கேட்டு
ஒரு ரிலீஃப் வாங்கிட்டு வந்திருக்காங்க. இது ரொம்ப முக்கியமான விஷயம். இன்னொரு விஷயம் நம்ம திமுக பத்தி சொல்லணும். அது என்ன அப்படின்னா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வாக்குச்சாவடிகளுடைய எண்ணிக்கை எவ்வளவு அப்படின்னா, இந்த எஸ்ஆர் ஆக்டிவிட்டிக்கு முன்பு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 68,000 வாக்குச்சாவடிகள் இருந்தது. இப்போ வந்து என்னன்னா 6,000 சொச்சம் வந்து ஆட் ஆயிருக்கு. ஓவராலா கிட்டத்தட்ட 75,035 வாக்குச்சாவடிகள் இருக்கு அப்படிங்கிறது தான் எலெக்ஷன் கமிஷன் சொல்லக்கூடிய ஒரு கிளியர் தகவலா இருக்கு. ஸோ அப்படி இருக்கும் பொழுது இப்போ வாக்குச்சாவடிகள் எண்ணிக்கை உயர்ந்திருக்கு அப்படிங்கும்போது கிட்டத்தட்ட ஒரு வாக்குச்சாவடிக்கு 800லேருந்து 1000 வாக்காளர்கள் அப்படின்ற மாதிரி தான் கணக்கு வந்து எலெக்ஷன் கமிஷன் வச்சிருக்காங்க. அப்படி இருக்கும்பொழுது திமுக பொறுத்த வரைக்கும் இந்த ஓவராலாக இந்த எஸ்ஐஆர் ஆக்டிவிட்டி நடந்த இந்த ப்ராசஸ் இருக்கு பார்த்தா இந்த காலகட்டத்தில் திமுகவுடைய பூத் லெவல் ஏஜென்ட்ஸ் ரொம்ப கிளியராக ஒர்க் பண்ணி ஃபார்மு ஃபில்அப் பண்ணுறதுக்கு தனியாக காசு, பிறகு அந்த ஃபார்ம் ஃபில்அப் பண்ணக்கூடிய அந்த நபர்களுக்கு அவங்களுக்கு டீ செலவு அது மாதிரி செலவு பண்ணி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா சில பல 100 கோடிகளை செலவு செஞ்சு தங்களுடைய வாக்காளர்களுடைய பெயர் வாக்காளர் பட்டியலில் இடம்பெறுவதை உறுதி செஞ்சு வச்சிருக்காங்க. அந்த அளவுக்கு இன்டெப்த்தை இறங்கி ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஒரு பக்கம் வெளியில இதை கிரிட்டிசைஸ் பண்ண அரசியலும் செய்கிறாங்க, இதில் இருக்கிற சில தவறுகளை ஐடென்டிஃபை பண்ணி பேசுகிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிற பல பிரச்சனைகளை சரி பண்ணுவதற்காக உச்சநீதிமன்றத்துக்கு சென்று சீனியர் கவுன்சில் கபில் சிபில், முகுல் ரோத்கி போன்ற சில சீனியர் கவுன்சில்லாம் வச்சு ஆர்குமெண்ட் செஞ்சு அவங்களுக்கு வேணுங்கிற பாசிட்டிவான சயின்ஸும் வாங்குறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா களத்தில் இறங்கி கரெக்டாக கிளியராக வச்சுக்கவும் செய்கிறாங்க. இந்த அளவுக்கு வந்து ஒரு கிளியராக செய்கிறாங்க. இந்த இடத்துல நம்ம ஏடிஎம்கே கூட பார்க்க முடியல. திமுக நிகரான கட்சி கட்டமைப்பு கொண்ட ஏடிஎம்கே கூட இதுக்கு ஈக்குவலான ஒரு ஒர்க்கை நம்ம பார்க்கல. டிஎம்கே அந்த அளவுக்கு ரொம்ப எஃபிஷியன்ஸாக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு கட்சினா அது எப்படி செயல்படணும், எந்த அளவுக்கு ஆக்டிவாக இருக்கணும், எந்த விஷயத்தை எதிர்க்கணும், எந்த விஷயத்தில் சைலண்டாக இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து திமுக பார்த்து கற்றுக்க வேண்டியதாக இருக்குது. அந்த அளவுக்கு வந்து ரொம்ப கிளியர் கட்டாக இந்த இடத்துல வந்து இந்த அரசியல் ரொம்ப அழகாக செஞ்சுட்டு இருக்காங்க. அது கவனிக்கத்தக்க விஷயமா நம்ம பார்க்குறோம். அப்படி இருக்கும் பொழுது இன்னைக்கு இந்த ஒரு முக்கியமான ஒரு தீர்ப்பு உச்சநீதிமன்றத்தில் வாங்கினது அப்படிங்கிறது கவனிக்கத்தக்க நடவடிக்கையாக பார்க்குறோம். இல்லாத பட்சத்தில் அனைவரும் நமக்கான ஒரு இறுதி வாக்காளர் பட்டியல் அப்படிங்கிறது பிப்ரவரி 17 வெளியாக வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியானதுக்கு அப்புறம் அடுத்த சில நாட்களே எலெக்ஷன் கமிஷன் தமிழ்நாட்டுக்கான எலெக்ஷன் நோட்டிஃபிகேஷன்ஸ் டேட் அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து கடைசி நேரத்தில் அவதி அலைஞ்சு இந்த விஷயத்தெல்லாம் சரி பண்ணுவதற்கு வாக்காளர்களுக்கு போதிய டைமே இருக்காது. அதுவும் எலெக்ஷன் கட்சிகளுக்கு வந்து பிரச்சாரத்தை நோக்கி நகர்ந்துருவாங்க. இந்த வேலையில் ஈடுபடுறதுக்கான மேன் பவர் சிக்கல் இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்பொழுது ஒரு முக்கியமான நேரத்தில் இந்த மாதிரி விஷயத்தை செஞ்சு ஒரு பாசிட்டிவான ஒரு சைன் வாங்கியிருக்கிறது அப்படிங்கிறது கவனிக்கத்தக்க விஷயமா நம்ம பார்க்குறோம். எலெக்ஷன் கமிஷன் எந்த அளவுக்கு ஒரு விஷயம், அதாவது கோர்ட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த முரண்பாடு இருக்கிற விஷயத்தை நாங்கள் பொது வெளியில் வச்சா அது அவங்களோட உரிமையை பாதிக்காதா, அவங்களோட ரகசியத்தை வெளிக்காட்டுறதா மாறிடாதா அப்படின்ற அளவுக்கு ஒரு ஆர்குமெண்ட் வைக்கிறாங்கன்னா, அப்போ எந்த அளவுக்கு வந்து எலெக்ஷன் கமிஷன் இந்த விஷயத்தை கவனிக்கிறாங்க அப்படின்னு பாருங்க. நம்ம மீதோட ரகசியத்தை தான் அவங்களுக்கு அந்த அளவுக்கு அக்கறை இருக்குது அப்படிங்கிறத அவங்க வெளிப்படுத்துறாங்களாம். இந்த அளவுக்கு வந்து எலெக்ஷன் கமிஷன் நம்ம பெற்றிருக்கிறதுலாம் நமக்குலாம் அவங்க மிகப்பெரிய என்ன சொல்கிறது, நம்மளாம் வந்து கொடுத்து வச்சோம் அப்படி தான் சொல்ல முடியும். அப்படிப்பட்ட ஒரு வெளிப்படையாக ஜனக விதிமீறலை எலெக்ஷன் கமிஷன் ஓப்பனாக செஞ்சுட்டு இருக்காங்க. ஸோ அதை வந்து செக் அண்ட் பேலன்ஸ் பண்ணுற மாதிரியான பாலிடிக்ஸ் இங்கே இருக்கிறதுங்கிறது வரவேற்கத்தக்க விஷயம் பார்க்குறோம். அடுத்த கட்டமாக இறுதி வாக்காளர் பட்டியல் எப்போ வெளியாக போகுது, அதில் என்னென்ன பிரச்சனைகள் காத்திருக்கு, உண்மையிலே தகுதியானவர்கள் அவ்வளோ பேரும் வாக்காளர் பட்டியல் இடம் பெற்றுட்டாங்களா, தகுதியற்ற நபர்கள் மட்டும் தான் அதை வந்து நீக்கப்பட்டிருக்காங்களா அப்படிங்கிறதெல்லாம் வரும் நாட்கள் நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அப்புறம் ஒரு கூடுதலான ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, கடந்த தேர்தலில் 2021 சட்டமன்ற தேர்தலுக்கும் இப்போ இருக்க 2026 சட்டமன்ற தேர்தலுக்கும் குறிப்பாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வாக்குச்சாவடிகளுடைய எண்ணிக்கையில் ஒரு மாற்றம் நிகழ்ந்திருக்கு. மக்கள் தொகையினுடைய பெருக்கத்துக்கு ஏற்ப எலெக்ஷன் கமிஷன் என்ன செஞ்சுருக்காங்கன்னா, ஒரு ரெஃபர்மேஷன் ஒர்க் ஒன்று செஞ்சுருக்காங்க. கிட்டத்தட்ட 68,000 சொச்சம் இருந்த வாக்குச்சாவடியுடைய எண்ணிக்கை அப்படிங்கிறது இப்போ வந்து 75,030 அப்படின்ற அளவில் வந்து மாற்றி அமைக்கப்பட்டிருக்கு. இது ஒரு முக்கியமான விஷயம். இது ஒரு சீர்திருத்த நடவடிக்கை இருந்தாலும் இது ஒரு பாதகமான அம்சம் இருக்கு. அது என்ன அப்படின்னா, ஒரு வீட்டில் 4 வாக்காளர்கள் இருக்காங்கன்னா 4 வாக்காளர்களுமே இதுக்கு முன்பு ஒரே வாக்குச்சாவடியில வாக்களிக்கிற மாதிரி இருந்தது. இந்த மாற்றத்துக்கு பிறகு என்னன்னா, ஒரு வீட்டில் இருக்கக்கூடிய வாக்காளர்கள் 2 பேர் ஒரு வாக்குச்சாவடியிலும் மீதி இருக்க 2 பேர் வேற வாக்குச்சாவடியிலும் அப்படின்ற மாதிரியான ஒரு சிரமம் எதிர்கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற மாதிரி பூத் லெவல் ஏஜென்ட்ஸும் சில மூத்த பத்திரிகையாளர்களும் நமக்கு சில தகவல்களை ஷேர் பண்றாங்க. ஸோ இப்போ வரும் நாட்களில் அப்படி ஒரு சிரமம் இருக்குது அப்படிங்கிறத பார்க்க வேண்டியதா இருக்கு. அதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறத ரொம்ப அதிகமாகவே சொல்றாங்க. ஸோ அப்படி இருந்துச்சுன்னா அதை நம்ம எப்படி எதிர்கொள்ள போறோம், அதுக்கான ப்ராக்டிஸ் என்ன அப்படிங்கிறதெல்லாம் வரும் நாட்கள் நம்ம அதை எப்படிங்கிறத தெரிஞ்சுப்போம். இதில் இந்த விஷயத்தில் அடுத்தடுத்த நாட்களில் என்னென்ன சிக்கல்கள் வரப்போகுது அப்படிங்கிறது தெரியல. வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்த டைமென்ஷன் எதை நோக்கி அப்படிங்கிறத. மிக்க நன்றி.